ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் ரொம்பவே புரியாத மாதிரி வரும் அண்ட் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியோ. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 4. ஹே வாங்களே, உன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. இதோ கிளம்பிட்டாமா நம்ம ஹீரோ சொல்கிறான். பேக்ரவுண்டில் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஷுவாஹி வந்துட்டு ஃபோரம்லம் ஃபேக்ஷனை சேர்ந்த குவின்ஜாவை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. நம்ம ஹீரோ பால தூக்கி போட்டதுல அவனோட ஸ்கல் கிராக்காகி கீழே விழுந்திருப்பான். பட் அதுக்கான பேரு ஷுவாஹிக்கு பேருது. ஃபேக்ஷன் 60க்கு போனதுனால தான் குவின்ஜாக்கு எப்படி ஆயிருக்கு. கவலைப்படாத குவின்ஜா, உனக்காக நாங்க போய் அவங்கள பழி வாங்குறோம் அப்படின்னு ஃபோரம்லம் ஃபேக்ஷனோட மத்த மெம்பர்ஸ்லாம் சொல்றாங்க. குவின்ஜா, நீ கவலையப்படாத, உனக்காக கண்டிப்பா நாங்க அவங்கள பழி வாங்குவோம். எங்களோட அடுத்த வேலையே அதுதான். நாளைக்கே நாங்க ஃபேக்ஷன் 60 போய் அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க. என்னப்பா பண்றேன்னு ஃப்ராகிட்டோ கேக்குறான். என் மாஸ்டர் அண்டர் கிரவுண்ட் ஸ்பிரிச்சுவல் வைனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி அவசியமா அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் சொல்றான். அவ்வளவு பெரிய விஷயத்தை இவ வெறும் கையாலேயே செய்யறானான்னு ஃப்ராகிட்டோ ஷாக் ஆகுறான். அண்டர் கிரவுண்ட் ஸ்பிரிச்சுவல் வைனை பத்தி தான் கிளாஸ்லயும் வந்து ஷோகாங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பூமி கிரியேட் ஆனதுல இருந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்பிரிச்சுவல் வைன் இருக்குது. நம்ம பாடியோட பிளட் வெசல் மாதிரி இது எர்த்தோட பிளட் வெசல்னே சொல்லலாம். ஒருவேளை இந்த ஸ்பிரிச்சுவல் வைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா இதால பெரிய பேரளவே கூட வர வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி இது நடக்க வாய்ப்பு இல்ல. பட் எப்போ ஸ்பிரிச்சுவல் இம்பல்ஸ் கம்மி ஆகுதோ அப்பதான் இது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆர்டிபிஷியலா ஒரு ஸ்பிரிச்சுவல் வைனை நம்மளால மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சென் கேட்கவும், என்னதான் நம்ம டெக்னாலஜி முன்னே இருந்தாலும் மனுஷங்களால இதை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ ஆல்ரெடி அதை காலையில தான் செஞ்சிருப்பான். ஹே என்னப்பா திடீர்னு வெயில் காலத்துல பனி பொழிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டீச்சர் ஷோகாங்குக்கு டவுட் வருது. நம்ம ஹீரோவா அதை நோட்டீஸ் பண்றான். சடனா ஸ்னோ விழுறத பத்தி யாருமே அக்கறைப்படலையே. பட் இது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஷோகாங் வந்து ஸ்வாட் சைன் கிட்ட போய் சொல்லவும், இதை தடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் நான் தேடிட்டு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் மேபி அவன் வந்து இதை ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஸ்வாட் சைன் சொல்லவும், பட் இது ரொம்ப நேரம் போச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவும், நான் அங்க இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற, எல்லாம் கையமீறி போனா அப்ப நான் களத்துல இறங்குறேன்னு அவர் சொல்லவும், அந்த ஈவல் சென் நாங்ஷாவை தடுக்கிறதுக்காக தான் உங்க சக்சஸரை இவ்வளவு அவசரமா தேடிட்டு இருக்கீங்களா? சரி அப்படியோ, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க இதை பாத்துக்கோங்க அப்படின்னு ஷோகாங் அங்க இருந்து கிளம்புறாரு. யாரோ அவங்க மேஜிக்க போட்டு தான் இதை பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். நம்ம ஸ்கூலோட அண்டர் கிரவுண்ட் வைனை யாரோ டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. அதான் எப்படி நடக்குது நம்ம ஹீரோ ஸ்வாட் சொல்லுது. என்னால இதை ஈஸியா சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சரி பண்ணலான்னு போறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் நோபால தூக்கி எறிஞ்சு ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. நீ ஃபர்ஸ்ட் ஷாட்டை தப்பிச்சிருக்கலாம், பட் இப்போ தப்பிக்க முடியாது அப்படின்னு கண்டினியூஸா அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அசால்ட்டா அது எல்லாத்தையும் டாஷ் பண்றான். அதுக்காச்சும் சந்தேகம் வந்த போது நம்ம ஹீரோ ஸ்வாட் சொல்லவும், நம்ம ஹீரோ வேணும்னே அடி வாங்குறான். ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்றீங்களா, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சன்றங்க இப்ப களத்துல இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீயமான் சென் கேட்கவும், அதுக்கு வரல ஸ்னோபால மேக் பண்ணி கொடுக்குறான் அவ்வளவுதான் வா சொல்றா. இப்படியே நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா அந்த பனியில விளையாண்டுட்டு இருக்காங்க. இளமையா இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஸ்வாட் செயின்ட் யோசிக்கிறாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல குளிர் ரொம்பவே அதிகமாயிருது. பட் நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஸ்பெஷல் பிளாக் சில்க் வாமால ஆனது தானே, இந்த மாதிரி நேரத்துல அது வாமா தானே இருக்கும், குளிராது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. டீச்சர் வாங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பான் கேட்கவும், ஸ்வாட் செயின்ட் இதை ஹேண்டில் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஷோகாங் சொல்றாரு. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சுதான் கவலன் பான் சொல்லவும், பசங்களுக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், ஒருவேளை தேவைப்பட்டா நானுமே களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆமா அந்த ஸ்வாட் செயின்ட் இன்னுமா அவருக்கான சக்சஸரை கண்டுபிடிக்கலன்னு பான் கேட்கவும், அவர் ஒருவேளை தப்பான ஸ்கூலுக்கு வந்துட்டாரோ என்னமோன்னு ஷோகாங் சொல்லவும், ஒருவேளை அது சன்றங்கா இருக்குமோ, அவ தான் ரொம்ப டேலண்டட்னு சொல்லவும், மேபி அவ தான் அடுத்த சக்சஸரா இருக்கலாம், பட் அது கண்டிப்பா வாங்கலிங்கா இருக்க மட்டும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. யாரோ டோர்ல கை வச்சிடாதீங்க, ஆல்ரெடி ஒருத்தனுக்கு நாக்கு ஒட்டிக்கிட்டேன்னு உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க. சென் வந்து கதவை உடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாதப்பா, நீ தானே ஃபயர் எக்ஸ்பர்ட், ஃபயர் பால கிரியேட் பண்ணுன்னு சொல்லவும், அதுவோ சார் தானா யாருன்னு காமிக்கிற நேரம் அப்படின்னு நம்ம ஸ்பெல்ல கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன இவ்வளவு நேரமான்னு மத்தவங்க பாக்குறாங்க. ரொம்ப நேரம் கேஸ் பண்றதுனால பெரிய ஃபயர் பால் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தா ரொம்பவே குட்டியோண்டா வந்திருக்கு. இதை கிரியேட் பண்ணதான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கோஹா கேட்க, நான் கூட இதை விட பெருசா கிரியேட் பண்ணுவேன் கோஹா ட்ரை பண்ணா எல்லாருக்குமே இப்ப குட்டியா தான் வருது. எனக்கு தெரிஞ்சு இது சென்னோட ப்ராப்ளம் இல்லன்னு நினைக்கிறேன் லென் சொல்றா. இப்ப மத்தவங்களும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா, நம்மள சுத்தி இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் இம்பல் லிக்விட் மாதிரி ஃப்ளோ ஆகுற இது இப்ப குயிக்ஸாண்ட் மாதிரி கொஞ்சம் சாலிடா இருக்கு, அதான் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சன்றங் சொல்றா. அண்டர் கிரவுண்ட் வைன் டேமேஜ் ஆயிருக்குன்னா அதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் இப்ப யோசிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு பிளான் வருது. பட் அதுக்குள்ள லென் வந்துட்டு குளிர் தாங்க முடியாம கீழே விழுறா. லென் பட்டர்ஃபிளை கிளான் சேர்ந்து வாங்குறதுனால அவளால குளிர் தாங்க முடியாது. சென் நீ அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சன்றங் சொல்றா. ஆமா வாங்லிங் எங்க போனா அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை தேடுறாங்க. இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் எதுக்கு ஹை லெவல் ஸ்பிரிச்சுவல் வைன் இருக்கணும் அப்படின்னு ஃபோரம்ல மாஸ்டர்ல ஒருத்தன் தான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். அதிக குளிர்னால இப்ப எல்லாமே பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஸ்கூலுக்குள்ள ஸ்வாட்ல பறக்க கூடாது தான், பட் ஸ்பெஷல் டைமிங்ல அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சென் சொல்றான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் மாஸ்டர் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் வந்து சன்றங் கிட்ட சொல்றான். கவலைப்படாத குவின்ஜா, உனக்கு இந்த ஸ்கூலையே டெஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரவும், இந்த பொடி பறையா சாக போறோடு தெரியாம இங்க வந்துகிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம், இவங்க எல்லாம் ஃபவுண்டேஷன் ஃபேஸ்ல இருக்கிறவங்க தானே, இவன் எப்படி இன்னும் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பார்க்கவும், அந்த ஸ்பிரிச்சுவல் வைனை டெஸ்ட்ராய் பண்ற ஸ்வாட் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி விடுறான். எதிர்க்கிறியா கிராவிட்டி அட்டாக் அப்படி
சொல்லி அவன் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ லைட்டா கையை தான் அசைக்கிறான். இப்போ அவன் மேல பறந்தது தான் இந்த ஸ்கூலை மட்டும் சுத்தி ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ளதான் அந்த மொத்த ஐஸும் இருக்கு. ஹீரோ இப்போ அவனோட ஸ்வாட வச்சு தேவையான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த ஸ்பிரிச்சுவல் வைன்குள்ள செலுத்துறான். ஹீரோ வழக்கம் போல நிறைய எனர்ஜியை கொடுத்ததுனால சுத்தி மரம் செடி அப்படின்னு வந்துருது. மொத்த ஸ்கூலுமே இப்ப நார்மல் ஆயிருது. பட் அப்பவுமே யார் இது எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸ்வாட் செயின்ட் யோசிக்கிறாரு. வெஞ்சாவை நீங்க எப்படிங்க பிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஜுவாஹிய பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த இன்னொரு மெம்பரை வந்து விழுதான். ஃபோர் எம்ப்ளம் ஃபேக்ஷனை சேர்ந்த ஜூஹாவா செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கவும் அந்த ஃபேக்ஷனோட இன்னொரு மெம்பரையும் பிடிச்சிட்டீங்க, இதுவும் உங்க பிளான் தானே அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கவும் ஆமா எல்லாமே என் பிளான் படி தான் போகுது அப்படின்னு ஜுவாஹி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ தான் அந்த ஃபோர் எம்ப்ளம் ஃபேக்ஷன் ஆளுங்களை காலி பண்ணிட்டு இருக்கான். பட் பேர் எல்லாமே ஷுவாஹிக்கு தான் போகுது. பட் நம்ம ஹீரோவுமே அதை தான் ஆசைப்படுறான். நம்ம ஹீரோனோட ஸ்ட்ரென்த்தை பத்தி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ தான் இதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இன்னும் அந்த ஸ்வாட் செயின்ட் கண்டுபிடிக்கல. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.